அவர் லக்ஷ்மிகாவை பற்றி தப்பாக பேசினா தான் அவரை இன்டர்வியூ எடுப்பீங்க, பாப்புலர் ஆகலாம். அப்படி பாப்புலர் ஆனால் ஒரு 2 படம் கிடைக்கும். இப்படித்தான் அவர் நினைக்கிறாரே தவிர, நல்லது பேசி இப்போ என்னையே கூட எடுத்துக்கோங்க சார், என் சேனல் இருக்கு. நான் நல்ல விஷயங்களை சொன்னால் கம்மியாக தான் ஜனங்க பார்க்குறாங்க. ஏதாவது ஒன்று நம்ம வந்து கொஞ்சம் வேற ஒரு விஷயம் சம்மந்தப்பட்டது பேசணும்னா 10 லட்சம் கூட பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நான் வந்து சுயமாகவே யோசிச்சு இந்த மாதிரி பேசக்கூடாது, போதும் எனக்கு நல்ல விஷயங்களே போதும்னு ஒரு முடிவு எடுத்து பேசிகிட்டு இருந்தேன். நான் சமீப காலத்தில் பேசவே இல்லை யாரை பற்றியுமே. ஆனால் மோகன் சார் வந்து இந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப அபத்தமாக இருந்தது. அதாவது ஒரு 6000 ரூபா செருப்பு காலில் இன்றைக்கி எது ஃபேமஸ் செப்பலோ அதை போட்டிருக்கீங்க நீங்கள். ஆமாம், அதை போட்டுட்டு நீங்கள் என்னை வந்து முதியோர் இல்லத்தில் இருக்கேன்னு சொல்கிறீங்க. ஒன்று. ரெண்டாவது, அந்த போயஸ் ரோட்லேருந்து என்னை அடித்து துரத்திட்டாங்கன்னு ஒரு நீலி கண்ணீர் விடுறாரு பாருங்க. அந்த போயஸ் ரோடு வீடே அவரது கிடையாது இல்லையா? அந்த வீடு, ஆமாம் சார், எல்லாருக்குமே சினிமா இண்டஸ்ட்ரியில் தெரியும். குட்டி பத்மினியவே விட்டுருங்க, அந்த வீடு லக்ஷ்மிகா கூட அவர் வாழ்ந்துட்டு இருந்தப்ப அக்கா 5.5 லட்சம் கொடுத்து அந்த வீட்டை வாங்க சொன்னாங்க. அவர் அந்த வீடு வந்து கொடுக்கல, அவனும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டான்னு சொன்ன உடனே அவங்க அதை பற்றி விட்டுட்டாங்க. ஆனால் அவங்க ஒரு உஷாராக இமீடியட்டாக அந்த காசை திருப்பி கொடுன்னு கேட்கல. அவங்க டெய்லி ஷூட்டிங் போகிறாங்க, அந்த பிரச்சனை. நான் வேறு வீடு பார்த்துக்கிட்டு இருக்கேன் போயஸ் ரோடு, நீ ஏன் கவலைப்படுற? அந்த நேரத்தில் டப்புன்னு உங்ககிட்ட நான் காசு கேட்க முடியாது, உனக்கு போயஸ் ரோடில் ஒரு ஃப்ளாட் வேணும் அவ்வளோதானே, நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நைஸாக அந்த காசில் அவர் பேரில் வாங்கிக்கிறார். அவங்க பிரிஞ்சதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் அக்காவுக்கு தெரிய வருது போயஸ் ரோடு வீடை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு அவர் பேர்லன்னு. பட் அவங்க அப்போ கூட அதை பெருசு படுத்தலை.